அகம் 18. உள்ளே சென்ற சாதுவோ அவ்வாறே உறங்கிவிட, மாலை மீண்டும் காலையில் நடந்த அந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்பொழுது வரை பாருவும் அங்குதான் இருந்தாள். அதனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். சரியாக இசை பாட ஆரம்பிக்கவும் சாதுவின் தந்தை ஸ்ரீனிவாசன் வந்து அமரவும் சரியாக இருந்தது. என்னம்மா புரோகிராம் என அவர் கேட்க, பாருவோ பாட்டு நிகழ்ச்சிப்பா, பாருங்க செமையா இருக்கும் என கூற அவரும் சேர்ந்து பார்க்க ஆரம்பித்தார். இசை உருகி உருகி பாடிக்கொண்டிருந்தான். ஸ்ரீனிவாசனும் ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தார். அதனை கண்ட பாருவுக்கு சட்டென ஒரு யோசனை தோன்ற, தன் மொபைலில் ரெக்கார்டர் ஆன் செய்து மடியில் வைத்துவிட்டு அவரிடம், செமையா பாடுனான்ல அவன் என அவள் கேட்க, அவரோ, ஆமாமா ரொம்ப நல்லா பாடுனான் என அவர் கூற, சரியாக அந்த நேரம்தான் அவனது காதல் பற்றிய கேள்வியை தொகுப்பாளினி கேட்டாள். கூறிய பதிலை கேட்டு சீனிவாசனோ மனம் நெகிழ்ந்தார். ச, இந்த காலத்திலயும் இப்படி ஒரு பையனா என வாய்விட்டே கூற, அதனை கேட்டு பாருவுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நீங்களா அப்பா சொல்றீங்க இப்படி என பாரு கேட்க, அவரோ, ஆமாமா, அவன் பேசுறத வச்சே தெரியுது அவன் உண்மையா அந்த பொண்ண விரும்புறான்னு. இந்த காலத்து பசங்க எவன் பொறுமையா காத்திருக்கான்? அந்த பொண்ணு ஒத்துக்கலனா ஒண்ணு ஆசிட் அடிக்கிறான், இல்லனா கடத்திட்டு போய் மிரட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அவன் அந்த பொண்ணுக்காக காத்திருந்து இன்னும் விரும்புறேன்னு சொல்றான்ல, இப்போ கிரேட் தானே என அவர் கூற, அவளே இந்த பதிலை எதிர்பார்க்காமல் ஆச்சரியமாக பார்த்தாள். இருந்தும் விடாமல், அட போங்கப்பா, உங்க மாதிரி அப்பா அம்மா எல்லாம் இந்த மாதிரி டிவில பாக்குற விஷயத்தையெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க, சீரியல் ஹீரோ ஹீரோயின் சேரணும்னு நினைப்பீங்க. ஆனா அதே உங்க பொண்ணோ பையனோ பண்ணுனா பெரிய தப்புன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், போங்கப்பா என அவள் சலிப்பாக கூற, அவரோ, அது அப்படி இல்ல பாரு, பெத்தவங்க எங்களுக்கு எப்பவுமே மனசுல ஓடுற விஷயம் எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான். நீங்க லவ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அந்த பையன் பொண்ணு நல்லவங்களா இல்லையான்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு கடைசியில பிரச்சனை சண்டைன்னு வந்து நின்னா யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு தானே. அந்த நேரம் உங்களுக்கு என்ன தோணும்? அழகா அப்பா அம்மா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அவ்வளோதான். இதே நாங்க பண்ணி வச்சா விசாரிச்சு பண்ணி வைப்போம். நாங்க யோசிக்கிறது இந்த விஷயம்தான். நாங்களே பாத்திருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள பாத்திருக்க மாட்டோம்னு நாங்க நினைக்கணும். அப்படி ஒருத்தரை நீங்க உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தா சரின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல கேக்குற எல்லா விஷயமும் எப்படி இருக்குதுன்னு உனக்கே தெரியும் தானே. அதான் எதுக்கு இந்த தலைவலி எல்லாம்? அதுக்கு காதலே பண்ண வேணாம். நாங்க பண்ற நேரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி முடிச்சிருவோம் என அவர் நீண்ட விளக்கத்தை கொடுக்க, பாருவோ, சரி அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப அந்த டிவில பாடின பையனை பாராட்டி பேசுனீங்க தானே. இப்ப சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அந்த பையன் லவ் பண்ற பொண்ணு நம்ம சாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனுக்கு நம்ம சாதுவ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க அப்படிதானே என பாரு அவரை மடக்க, அவரோ, தாராளமா, பையன் குடும்பத்தை பத்தி விசாரிச்சு எல்லாம் சரியா இருந்தா சந்தோஷம்தான். இவ்ளோ நாள் காதலுக்காக காத்திருக்கான்னா கண்டிப்பா என் பொண்ண நல்லா பாத்துப்பான். ஆனா என் பொண்ணு என்ன மீறி எப்படியும் பண்ண மாட்டா, என்கிட்ட கேட்டுதான் பண்ணுவா. இந்த மாதிரி பையனா இருந்தா நான் ஏன் வேணாம்னு சொல்ல போறேன் என சாதாரணமாக கூறியவர் பிறகு, ஆமா, நீ என்ன ஏதோ நிஜமாவே இவன் என் பொண்ண லவ் பண்ற மாதிரியே கேக்குறியேம்மா என அவர் கேட்க, பாருவோ, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான்ப்பா நிஜம். அவன் உருகுறது உங்க பொண்ணுக்காக தான் என மனதில் நினைத்தவள், சாச்ச, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன், பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் அப்டேட்டட் அப்பாவா இருக்கீங்க என அவள் கூறி சிரிக்க, அது சரி, சாது எங்கம்மா, ஆளையே காணோம் என அவர் கேட்க, அவ தலை வலிக்குதுன்னு தூங்கிட்டு இருக்காப்பா. அப்படியா, சரிம்மா என கூற பாருவோ எழுந்து சமையலறைக்கு சென்று பத்மாவிடம் பேச ஆரம்பித்தாள். சாதாரணமாக இருவரும் பேசிக் கொண்டிருக்க பாருவோ எதேச்சையாக, ரொம்ப போர் அடிக்குதுமா, கோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கல, நீங்க நான் சாது 3 பேரும் பெருமாள் கோவில் போலாம் என பாரு கேட்க, அவரோ, போலாமே, ஆனா சாதுக்கு பீரியட்ஸ்னு சொன்னா, அவ வர முடியாதே, அவளுக்கு முடிஞ்ச அப்புறம் போவோம் என அவர் கூற, அவளும், ஓ அப்படியா, அதான் இவ்ளோ நேரம் தூங்குறாளா என கேட்க, ஆமாடி, இந்தா நீ காஃபி குடிச்சிட்டு இத அவளுக்கும் கொடுத்துரு என கொடுக்க, அதனை வாங்கி கொண்டு சாதுவின் அறைக்கு சென்றாள். அப்பொழுதுதான் சாதுவும் கண் விழித்திருந்தாள்.
பாரு இவளிடம் காஃபியை கொடுக்க வாங்கி குடித்து முடித்தவள், ஏ பாரு, மனசே சரியில்ல, கோவில் எங்கேயாச்சும் போயிட்டு வருவோமா என கேட்க, பாருவோ புரியாமல் அவளை பார்த்து, ஹே, அம்மா உனக்கு பீரியட்ஸ்னு சொன்னாங்க, நீ என்ன கோவில் போலாமா கேக்குற என கூற, சாதுவின் கண்களில் ஒரு நிமிடம் பயம் வந்து சென்றது. நொடியில் தன் பயத்தை மறைத்தவள், ஆமா ஆமாண்டி, மறந்துட்டேன், அப்போ பீச் போலாம், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்றவள் விறுவிறுவென குளியலறைக்குள் நுழைந்தாள். இவ ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறா என யோசித்துவிட்டு தனது காஃபியை குடித்துக் கொண்டிருந்தாள். அப்ப 2 நாள் கழிச்சுனா இவ கோவிலுக்கு வருவாளா? அதான் கேலண்டர்ல குறிச்சு வைப்பாளே, பாத்துப்போம் என நினைத்தவள் கேலண்டரை பார்க்க அவள் குறிக்கவே இல்லை. முந்தைய மாதத்தை பார்க்க அதுவும் குறிக்கப்படாமல் இருந்தது. என்ன இவ எந்த மாசமும் நோட் பண்ணாமையே வச்சிருக்கா? இவளுக்கு நோட் பண்ணி வைக்கிற பழக்கம் உண்டுதானே? வேற எதுவும் கேலண்டர்ல குறிச்சிருக்காளா என சுற்றி முற்றி பார்க்க எதுவும் இல்லை. அந்த நேரம் சாது வெளியே வர, ஏ சாது, பீரியட்ஸ் டேட் எல்லாம் எப்பவும் நோட் பண்ணுவல்ல, இப்பெல்லாம் பண்றது இல்லையா என கேட்க, அவளோ மீண்டும் ஒரு கணம் அதிர்ந்து, இல்லடி, இப்பெல்லாம் நோட் பண்றதுக்கு மறந்து மறந்து போயிருது, அப்படியே விட்டுட்டேன். ஆமா, நீ ஏன் திடீர்னு இத கேக்குற என பயத்தை மறைத்து கேட்க, அவளோ, இல்லடி, 2 நாள் கழிச்சு கோவில் வருவியான்னு பாக்கறதுக்கு பார்த்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட என பாரு கூற, அவளோ, 2 நாள் கழிச்சு வருவண்டி, இப்ப வா கிளம்பலாம் என கூறியவள், இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறாளே, கடவுளே, இவள சமாளிக்கிறதுக்காகவாவது எனக்கு சக்திய கொடு என மனதில் புலம்பிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாள். கிளம்பியவர்கள் வெளியே வந்து வீட்டில் சொல்லிவிட்டு பீச்சுக்கு சென்றனர். கடற்கரை மணலில் அமர்ந்து சிறிது நேரம் வேடிக்கை பார்த்தனர். பாருவோ, எப்படியாச்சும் இன்னைக்கு நாம இவகிட்ட பேசி ஒரு முடிவை தெரிஞ்சுக்கணும், அவன் ஏன் காலையில அப்படி பேசினான்னு என நினைத்து கொண்டிருந்தாள் பாரு. சூரியன் அஸ்தமனமாகிக் கொண்டிருந்த நேரம் அது. கதிரவனின் செந்நிற கதிர்களின் தாக்கம் கடல் நீரில் பிரதிபலித்து செங்கடலாக காட்சியளித்தது. அக்காட்சியை கண்ட சாதுவின் மனதில் ஒருவித அமைதி குடிகொண்டது. ஆனால் அது புயலுக்கு முன் வரும் அமைதி என அப்பொழுது அவள் அறிந்திருக்கவில்லை. சிறிது நேரம் அவளை அமைதியாக விட்டுவிட்டு மெதுவாக தனது உரையை ஆரம்பித்தாள் பாரு. ஏன் சாது, எனக்கு ஒரு டவுட்டு என பாரு வேடிக்கை பார்த்தபடி சாதாரணமாக கேட்க, அவளும் கேளுடி என்றாள் வேடிக்கை பார்த்தபடி. ஒருவேளை உன் அப்பா உன் லவ்வுக்கு ஓகே சொன்னா எப்படி இருக்கும் என அவள் கேட்க, வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சாதுவின் கண்கள் சட்டென அதிர்ச்சியாய் பாருவை நோக்கியது. அதை பாரு கவனிக்கவும் தவறவில்லை. பிறகு தன்னை சமன்படுத்திய சாது, அது அது எப்படி நடக்கும், வாய்ப்பே இல்ல என முயன்று இயல்பாய் கூறுவது போல் கூற, பாருவோ, ஒருவேளை ஓகே சொன்னா என மீண்டும் பாரு அழுத்தி கூற, சாதுவுக்கோ குழப்பம். ஐயோ, இவ ஏன் திடீர்னு இத கேக்குறா என நினைத்து விட்டு, ஓகே சொன்னா சந்தோஷம் தாண்டி, ஆனா நான் கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டேன், என்ன ஆனாலும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எப்படி அப்பா ஓகே சொல்லுவாங்க என சாதனா கூற, சரி, நீ சொல்லாம இசைய நேரா உங்க அப்பா கிட்ட இத பத்தி பேசி உங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா என விடாமல் கேட்க, சாதுவோ, இல்ல, தமிழ் என்கிட்ட கேட்காம இப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என சாது கூற, அதில் கடுப்பான பாருவோ, அடியே, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, நான் பாசிட்டிவா கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன நெகட்டிவா பேசுற, உனக்கு உங்க அப்பா ஓகே சொல்றதுல விருப்பமா இல்ல சொல்லக்கூடாதுங்கிறதுல விருப்பமா, நடக்க கூடாதுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க என ஆதங்கமாய் கேட்க, அதில் பதறிய சாதுவோ, அப்படியெல்லாம் இல்லடி, நடக்காததை எதுக்கு பேசிக்கிட்டுன்னு தான் அப்படி சொன்னேன், ஓகே சொன்னா சந்தோஷம் தாண்டி என அவளை சமாளிக்க கூற, பாருவோ பட்டென, அப்ப நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு என கூறவும் சாதனாவின் கண்களில் அப்பட்டமான அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி பார்வையை பார்கவி ஆராய அதில் மகிழ்ச்சி கலந்த ஆச்சரியம் கொஞ்சம் கூட தெரியவில்லை. நடக்க கூடாதது நடந்தது போல் அதிர்ச்சி மட்டுமே தெரிந்தது. என்ன பாரு சொல்ற என ஒருவித பயம் கலந்த குரலில் சாது கேட்க, பாருவோ, ஹே, நீ என்ன எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் மாத்தி மாத்தி கொடுக்கற, என்ன பாரு சொல்றன்னு சிரிச்சுட்டே தானே கேட்கணும், ஏன் பயந்த மாதிரி கேக்குற என கேட்க, சாதுவோ முயன்று வராத சிரிப்பை வரவழைத்து, அது அது இன்ப அதிர்ச்சிதான், டக்குன்னு கேட்டதும் சிரிக்க கூட மறந்துட்டேன், சரி நீ சொல்லு என அவள் சற்று விசித்திரமாகவே பேச, அவளது தடுமாற்றத்தை பார்த்த பாருவுக்கு அவளின் சந்தேகம் மேலும் மேலும் வலுவானது.
உங்க அப்பாக்கு இசை உன்னை லவ் பண்ணா ஓகேவாம், தாராளமா ஏத்துப்பாராம். நீ உன்னோட லவ்வ சொல்லி பாரு, இல்லனா இசைய விட்டு பேச சொல்லுடி, கண்டிப்பா உன் காதல் நிறைவேறும் என பாரு கூற, மேலும் மேலும் சாதுவின் தலையில் இடி இறங்கிய உணர்வு. என்ன பாரு சொல்ற நீ? அப்பாக்கு எப்படி தெரியும் என பதற்றமாய் கேட்க, தான் ஸ்ரீனிவாசனிடம் பேசும் பொழுது செய்த ரெக்கார்டை பிளே செய்து சாதுவிடம் கொடுத்தாள். அதனை கேட்டவள், நல்லவேளை வேறு எதுவும் நடக்கவில்லை என்று பெருமூச்சு விட்டு, அதெல்லாம் இப்ப சும்மா சொல்லுவாங்க, ஆனா லவ் பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க என சாது கூற, பாருவோ, இல்ல எனக்கு என்னமோ நடக்கும்னு தோணுச்சு, அதான் இசையோட நம்பருக்கே இந்த ஆடியோவை அனுப்பி வச்சுட்டேன், அவன் கண்டிப்பா வந்து பேசுவான் உங்க அப்பா கிட்ட என செய்யாத ஒரு விஷயத்தை செய்ததாக கூறி முடிக்கவும், சாது பாருவின் கன்னத்தில் பலாரென அறையவும் சரியாக இருந்தது. யார கேட்டுடி இப்படி பண்ண நீ? எதுக்கு அவனுக்கு அனுப்புன என கோபத்தின் உச்சஸ்தாதியில் கேட்டவள் பிறகு முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். அகம் 19. தன்னை அடிப்பாள் என்று சற்றும் எதிர்பாராத பாருவோ கண் கலங்கி பார்த்தாள் அவளை. அவள் அடித்தது வலிப்பதை விட இவ்வாறு உடைந்து போய் அழும் அளவிற்கு என்ன நேர்ந்திருக்கும் என்ற பயம்தான் மேலும் கலங்க வைத்தது. முதலில் அவளின் அழுகையை நிறுத்த எண்ணி, சாது கவலைப்படாத, நான் இன்னும் இசைக்கு அனுப்பல, உன்கிட்ட இருந்து உண்மைய வர வைக்கதான் அனுப்புனேன்னு பொய் சொன்ன, நீ அழறத முதல்ல நிப்பாட்டு, பிளீஸ் டி, கஷ்டமா இருக்கு என கூற, அதை கேட்ட பின்புதான் சாதுவின் மனதில் நிம்மதி வந்தது. பாருவின் முகத்தை பார்க்க அவளது கன்னங்கள் இவள் அறைந்ததில் லேசாக சிவந்திருந்தது. அவள் கன்னத்தை வருடியவள், சாரி பாரு, என்ன மன்னிச்சிரு, கோபத்துல அரைஞ்சிட்ட, ஏண்டி நீ எனக்காக இவ்ளோ மெனக்கெடுற, பிளீஸ் டி, இந்த விஷயத்த விட்டுரு, இது ரகசியமாவே இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது என சாது வழிந்த கண்ணீரை துடைத்தபடியே கூற, அவள் கூறும் விதத்திலேயே பாருவிற்கு பயம் வந்தது. ஏ சாது, நீ இப்படிலாம் சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி, பிளீஸ் உண்மைய சொல்லு என கூறியும் அவள் கூறாமல் கடல் அலைகளை வெறித்து கொண்டிருந்தாள். இது சரிப்பட்டு வராது, கண்டிப்பா இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம இங்க இருந்து நகரக்கூடாது என மனதில் நினைத்த பாருவோ, சரி எனக்கு புரியுது, நான் உன்னை க்ளோஸா நினைச்ச அளவுக்கு நீ என்ன நினைக்கல போல. பொதுவா பெத்தவங்க கூட பிறந்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் தயங்காம சொல்லுவோம். ஆனா என்கிட்ட நீ சொல்ல தயங்குறனா, இப்போ உன் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உரிமை எனக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அது புரியாம நான் தான் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் போல, என்ன மன்னிச்சிரு என கண்ணீருடன் கூறிவிட்டு எழும்ப போக, அவளின் வார்த்தைகள் சாதனாவின் மனதை அசைத்து பார்த்தது. அவளின் கைப்பிடித்து சாது தடுக்க, பாருவோ சாதுவை கேள்வியாய் நோக்கினாள். எனக்கு இருக்கிற ஆறுதலே நீதாண்டி, உன்னாலதான் நான் என் கஷ்டத்தை மறைச்சிட்டு அப்பப்போ சிரிக்கிறேன், இப்போ நீயும் என்னை விட்டு போறேன்னு சொல்லாத, நான் சொல்றேன், எல்லா உண்மையையும் சொல்றேன் என கூறவும் அமைதியாக அமர்ந்தாள் பாரு, அவள் கூறுவதை கேட்கும் பொருட்டு. சாதுவின் நினைவுகள் தன் கல்லூரி 3ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து பயணிக்க ஆரம்பித்தது. அன்று கல்லூரி 3ஆம் ஆண்டின் முதல் நாள். சாதுவும் பாருவும் வந்து அமர்ந்திருக்க, எப்பொழுதும் போல் முதல் நாள் ஆர்ப்பாட்டம் சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் சாதுவின் மனதிலோ இனம் புரியா ஓர் வருத்தம். ஏதோ ஒரு விஷயம் மனதினை பிசைந்தது. காரணம் ஏதும் மனதிற்கு புலப்படவில்லை. மேஜையில் தலையை சாய்த்து படுத்திருந்தாள் சாதனா. அவளை கண்ட பாருவோ, ஏ சாது, என்னாச்சுடி, ஏன் இவ்ளோ சோகம் என கேட்க, சாதுவோ, அதெல்லாம் ஒண்ணுமில்லடி என்றாள். உன் முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு, ஒழுங்கா என்னன்னு சொல்லு. அடியே சத்தியமா ஒண்ணுமில்லடி, என்னமோ மூட் அவுட்டா இருக்கு, என்னன்னு தெரியல. ஓ சரி, அப்ப நீ லைப்ரரி போய் ஏதாவது புக்ஸ் படி, அப்பதான் நீ ரிலாக்ஸ் ஆவ. ஸ்டாஃப் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன் என கூறவும், சாதுவோ வேகமாக தலையாட்டியபடி, லவ் யூ செல்லக்குட்டி என அவள் கன்னத்தில் முத்தமிட்டபடி கூற, ஐய, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லப்பா என பாரு சிலிப்பிக் கொள்ள, சாதுவோ தன் தலையில் அடித்தபடி, பொடி பொடி புண்ணாக்கு என கூறியபடி நூலகத்திற்கு சென்றாள். அவள் சென்ற பின்பு தற்செயலாக திரும்பிய பாருவின் கண்களில் சோகமாக படுத்திருந்த சேகர் விழுந்தான். என்னடா இது, இன்னைக்கு நம்ம கண்ணுல படுற எல்லாருமே ஏதோ சோகமாவே இருக்காங்க, என்னன்னு கேப்போம் என நினைத்தபடி சேகரிடம் சென்று, சேகர் என்னாச்சு என கேட்க, அவனோ இவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன ஒரு ஆச்சரியம், என்கிட்டலாம் வந்து பேசுற
என சேகர் கேட்க, அவளோ, எதாச்சியா திரும்பின, நீ சோகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு யாரு சோகமா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். அதான் என்ன ஆச்சுன்னு கேட்க வந்தேன் என பாரு கூற, அவனோ சிரித்தான். பாரா, நான் கூட உன்னை ரவுடின்னு நினைச்சேன். உனக்குள்ள இப்படி ஒரு அன்னை தெரேசாவா என சிரித்தபடி கேட்க, அவளோ முறைத்தாள். உன்கிட்ட கேட்க வந்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும் என கூறி கிளம்ப போக, அவனோ, சரி சரி கூல், சும்மா கலாய்ச்சேன். அது வேற ஒண்ணுமில்ல. எப்பவும் இசை என் கூட இருப்பான். இப்ப அவன் என் கூட இல்லல்ல. அவன் பாட்டுக்கு மியூசிக் காலேஜ் போயிட்டான். அவன் இல்லாம எனக்கு தான் ஏதோ மாதிரி இருக்கு என அவன் கூற, அவளோ, அட, உன் ஃப்ரெண்டு அவனோட கனவை நோக்கி போயிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி ஃபீல் பண்ற. விடு, எல்லாம் நல்லதுக்கு தான். பசங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களா என்ன என அவள் கேட்க, எங்களுக்கும் ஹார்ட், அந்த ஆர்ட்டுக்குள்ள ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குதுமா. வெளியே காட்டிக்கலங்கிறதுக்காக இல்லன்னு ஆயிருமா என அவன் கூற, அது சரி, ஓகே, பி ரிலாக்ஸ், டோன்ட் வரி என அவள் கூறி விட்டு செல்ல, அவனோ, இவ்ளோ நாள் இவள என்னமோன்னு நினைச்சோம், பரவாயில்ல, என்னையும் மதிச்சு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கா என மனதில் நினைத்தபடி சிரித்து கொண்டான். பாருவோ, இன்னும் எத்தனை பேரை தான் நான் சமாதானம் பண்ணணுமோ என நினைத்தபடி சென்று தன் இடத்தில் மறுபடியும் அமர, பிறகு வகுப்பு ஆரம்பித்தது. ஒரு வகுப்பு முடிந்து மணி அடிக்கவும் சாதுவோ முகத்தை தொங்க போட்டபடி வந்து அமர்ந்தாள். பாருவோ, என்னதாண்டி ஆச்சு, இப்ப விட இப்ப ரொம்ப டல்லா இருக்க என கேட்க, அவளோ, தெரியலடி, என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ண முடியல, என்னமோ மாறி இருக்கு என கூற, பாருவோ, அடியே, இன்னைக்கு சுனாமி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் என கூற, அவளோ புரியாமல் முழித்தாள். என்னடி சம்பந்தம் இல்லாம பேசுற? ஆமாண்டி, புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சா நீ உலகத்தையே மறந்துடுவ. இப்படிப்பட்ட நீ இப்ப ரீட் பண்ண முடியலன்னு சொல்றியே, இப்ப சுனாமி வராம என்ன பண்ணும் என கூற, சாதுவோ, அடி போடி என்றபடி சோர்வாக அமர்ந்தாள். அன்றைய நாள் முழுதும் அவ்வாறுதான் இருந்தது. சரி, வீட்டிற்கு சென்று தூங்கினால் சரியாகிவிடும் என்று நினைத்து தூங்க நினைத்தவளுக்கு தூக்கம் வரவில்லை. என்னடா இது கொடுமை, ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏதோ ஒண்ணு கடுப்பாவே இருக்கு, காரணம் இல்லாம ஏன் இப்படி இருக்கு என யோசித்தும் பயனில்லை. பிறகு கஷ்டப்பட்டு முயன்று ஒரு கதையை வாசிக்க வேண்டும் என நினைத்துவிட்டு புத்தகத்தை தேட புது கதைகள் ஏதும் இல்லை. இனிமேல்தான் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் இப்பொழுது ஏதாவது கண்டிப்பாக வாசிக்க வேண்டுமே என்று தோன்ற வேறு வழியின்றி பழைய புத்தகங்களை தேடினாள். அப்பொழுது அன்று ஒரு நாள் இசைத்தமிழ் தன்னிடம் படித்துவிட்டு கொடுத்த புத்தகம் கண்ணில் பட்டது. தன்னை கண்ட சாதுவிற்கோ அன்று அவன் இந்த கதையை வாசித்துவிட்டு கோபமாக பிடிக்கவில்லை என கூறியது நினைவிற்கு வந்தது. இப்பொழுதுதான் அவன் ஏன் கோபப்பட்டான் என்ற காரணம் புரிந்தது சாதுவிற்கு. ஓ, அன்னைக்கு என்னை ஹீரோயினா நினைச்சிட்டு வாசிச்சிருக்க, இந்த கதையில ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சுட்டாங்கன்னு கோபம் வந்துட்டா உனக்கு என தன் மனதினுள்ளே கேட்டுக்கொண்டவளுக்கு அவளறியாமல் சிரிப்புதான் வந்தது. ஏனோ அவனுடைய நினைவுகள் மனதினுள் வந்ததும் அதுவரை இருந்த எரிச்சல், கடுப்பு, சோகம் அனைத்தும் காணாமல் போனது. என்ன இது, நான் ஏன் இசைய பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், அவனே மனசு மாறி ஒதுங்கி போயிட்டான், இப்ப போய் நான் இப்படி அவனை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன், தப்பு தப்பு என நினைத்தவள் வேறு ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அது அவளுக்கு மிகவும் பிடித்த நாவல். இத வாசிக்கலாம் என சந்தோஷமாக எடுத்தவள் வாசிக்க ஆரம்பித்தாள். அவள் நேரத்திற்கென்று அந்த கதையின் நாயகன் பெயர் தமிழரசன். தமிழ் என்றுதான் அனைவரும் அழைப்பதாய் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஹே, ஆமால, இந்த கதை ஹீரோ பேரு தமிழோ, ஸ்கூல் படிக்கும்போது படிச்சது இந்த கதை என நினைத்து கொண்டவள் அடுத்து வாசிக்கும் பொழுது கதாநாயகனாக சாட்சாத் இசையே தமிழாக வந்தான். சச்ச, எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் தோணுது, இது சரியா வராது என கண்களை மூடி ஒருமுறை தன்னை நிதானித்தவள் மீண்டும் வாசிக்க ஆரம்பிக்க மீண்டும் தமிழே வந்தான். ஆம், அன்று இசை தமிழ் என்ன ஒரு மனநிலையில் இருந்தானோ அதே நிலை இன்று சாதனாவிற்கு. இவ்வாறே அன்றிலிருந்து அடிக்கடி சாதனாவின் நினைவிலும் கற்பனையிலும் தமிழ் அடிக்கடி வருகை தர சாதனாவின் பாடுதான் பெரும்பாடாக இருந்தது. பேசாம பார்க்கிட்ட சொல்லி ஏன் இப்படியெல்லாம் தோணுதுன்னு கேப்போமா என யோசிக்க, பிறகு வேணாம் வேணாம், இது லவ்லாம் இல்ல, இந்த பாருக்கிட்ட சொன்னா இல்லாத லவ்வ அவளே கலாய்ச்சு கலாய்ச்சு வர வச்சிருவா, இப்ப சொல்ல வேணாம் என நினைத்தவள் எவ்வளவு முயன்றும் மனம் அவனை நினைப்பதை தடுக்க முடியவில்லை. இவ்வாறே ஒரு வாரம் கடந்தது. இந்த ஒரு வார காலமும் அவளது மனதோ ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தது.
எந்த ஒரு செயலிலும் ஈடுபாடு காட்ட முடியவில்லை. ஒரு கட்டத்தில் இது காதல்தான் என்று சாதனாவின் மனதில் ஆணித்தரமாக தோன்ற, அக்கணமே இசையை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் பெருகியது. அவன் அருகில் இருந்தபோது புரியாத காதல் இப்பொழுது அவன் அவளை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் இருக்கும் பொழுதுதான் தோன்றியிருக்கிறது. இதுதாங்க நிஜம். காத்திருக்கிற காதல் என்னைக்கும் தோத்து போகாது. நம்ம காதல சொன்ன உடனே அவங்க ஏத்துக்கலனாலும், அவங்கதான் நமக்குன்னு விதி இருந்தா எப்பனாலும் எப்படினாலும் நம்ம காதல் அவங்களுக்கு புரியும். காலம் தன் வேலையை செய்ய நாமும் காத்திருப்பது அவசியம்தானே. இன்று இசைத்தமிழின் காத்திருப்பிற்கு பலன் கிடைத்து விட்டது. தான் விரும்பியவர்களின் மனதிலும் தாம் தான் இருக்கிறோம் என்பதை விட சிறந்த பலன் என்ன இருக்கிறது? இன்றே பாருவிடம் கூறிவிட்டு பிறகு தேர்வு எழுத இசை வரும் பொழுது தன் முடிவினை கூறிவிடலாம் என்று நினைத்திருந்தாள். அன்றென பார்த்து பாரு கல்லூரிக்கு தாமதமாக வர, வந்தவுடன் வகுப்பு ஆரம்பமாகிவிட பொழுது சாதுவால் கூற முடியவில்லை. இடைவெளியில் கூறலாம் என காத்திருந்து வகுப்பினை கவனிக்க ஆரம்பித்தாள். பொழுது திடீரென சாதனாவின் வயிற்றில் வலி எடுத்தது. இவ்வலி அடிக்கடி சாதனாவிற்கு ஏற்படும் வலிதான். வலது பக்க இடுப்பு பகுதியில் யாரோ குத்துவது போல் வலி எடுக்கும். ஆனால் இதற்கு முன்பு லேசாகத்தான் வலித்தது. ஏதோ வாய்வு பிரச்சனைதான், சரியாகிவிடும் என்று நினைத்து அவளே விட்டுவிட்டாள். அதுவும் சிறிது நேரத்தில் சரியாகிவிடும். அதேபோல் இப்பொழுதும் வலி எடுத்தது. தண்ணீரை எடுத்து குடித்தவள் எப்பொழுதும் போல் சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்று நினைத்திருக்க, வலியோ நேரம் செல்ல செல்ல இன்னும் அதிகமாகத்தான் ஆனது. ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் பாருவிடம், பாரு வயிறு ரொம்ப வலிக்குதுடி என கண் கலங்கி கூற, பாருவோ, ஏ சாது என்னடி ஆச்சு என பதறியபடி சத்தமிட, அவளோ ரொம்ப வலிக்குது முடியல என அழுது விட, சத்தம் கேட்டு அவள் பக்கம் வந்த ஆசிரியர் என்னவென்று விசாரித்து உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தார். செல்லும் வழியில் பாரு சாதுவின் அப்பா அம்மாவிற்கு கால் செய்து விஷயத்தை கூறி மருத்துவமனைக்கு வர சொல்ல, அவர்களும் பதறியவாறு வந்தனர். சாதுவை பரிசோதித்த மருத்துவர், அவளுக்கு குடல்வால் பெரிதாக வளர்ந்துள்ளது, கண்டிப்பாக 2 நாட்களில் அறுவை சிகிச்சை செய்து அதனை நீக்க வேண்டும் என்று கூறிவிட மூவரும் பயந்தனர். பாருவோ, திடீர்னு எப்படி டாக்டர் என கேட்க, இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சின்ன சின்னதா வலி வந்திருக்கும், கண்டிப்பா ஏதாவது சொல்லிருக்காங்களா என கேட்க, மூவரும் இல்லை என தலையசைத்தனர். சின்ன வலிதான்னு நினைச்சு அப்போ விட்டுருப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் எந்த ஆபத்தும் கிடையாது, அதை ரிமூவ் பண்ணி 2-3 வாரத்திலேயே நார்மலா நம்ம வேலைய பார்க்க போயிடலாம் என கூற, பிறகு சரி என்றனர். 2 நாட்களில் அறுவை சிகிச்சை என்று முடிவானது. ஆனால் மருத்துவருக்கு வேறு ஒரு மருத்துவமனையில் மேஜர் சர்ஜரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் என்ன செய்யலாம் என யோசிக்க, அவருக்கு டாக்டர் சுஜாதா நினைவிற்கு வந்தார். எஸ், அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்கதான் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஜெனரல் சர்ஜனும் கூட, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கு, தனியா ஹேண்டில் பண்ணிருவாங்க கண்டிப்பா என நினைத்தவர் அவருக்கு கால் செய்தார். அட்டன் செய்த அந்த மருத்துவர் சுஜாதா, எஸ், கைனகாலஜிஸ்ட் சுஜாதா ஸ்பீக்கிங். ஹலோ டாக்டர், ஐ எம் டாக்டர் சரவணன். ஓ நீங்களா, சொல்லுங்க டாக்டர். டாக்டர், எனக்கு அர்ஜென்ட்டா நாளைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம். பட் இங்க என் ஹாஸ்பிட்டல்ல 2 சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. ஒன் இஸ் ஹிஸ்டெரெக்டமி அலாங் வித் அப்பெண்டெக்டமி அண்ட் another ஒன் இஸ் ஜஸ்ட் அப்பெண்டெக்டமி. கொஞ்சம் நீங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா என அவர் கேட்டார். தனது அட்டவணையை எடுத்து பார்த்த சுஜாதா, ஓகே டாக்டர், நாளைக்கு நான் ஃப்ரீ தான், எந்த சர்ஜரியும் எனக்கு இல்ல, நீங்க அந்த 2 பேஷண்ட்டையும் என் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்க என கூற, சரிங்க டாக்டர், மார்னிங் வருவாங்க, தேங்க்யூ டாக்டர் என கூறி கட் செய்துவிட்டு 2 பேஷண்டுடைய அட்டண்டரிடமும் தன் நிலையை கூறி நாளை டாக்டர் சுஜாதாவின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தார். மறுநாள் அதேபோல் சர்ஜரி செய்யப்பட வேண்டிய 2 பேரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். நர்ஸ் அவர்களுக்கான அறையில் அட்மிட் செய்துவிட்டு, டாக்டர் இன்னும் வரல, வந்ததும் கொஞ்ச நேரத்துல சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க, அதுவரை ரெஸ்ட் எடுங்க என கூறிவிட்டு சென்றாள். மருத்துவர் சுஜாதாவின் இல்லத்திலோ அன்று அவருக்கும் அவரின் கணவருக்கும் இடையே பெரிய சண்டை, சில பல வாக்குவாதங்கள் சென்று கொண்டிருந்தது. சண்டை பெரிதாகி ஒரு கட்டத்தில் விவாகரத்து வேண்டும் என்ற நிலையில் வந்து முடிந்தது. மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானவர் நேரமாவதை உணர்ந்து அதே மனநிலையுடன் தான் மருத்துவமனையை அடைந்தார். மனதிற்கு நெருடலாக இருக்கவும் தனது அறையில் கண்களை மூடி அமர்ந்திருந்தார். அந்த நேரம் உள்ளே நுழைந்த நர்ஸோ, மேடம், சர்ஜரிக்கு 2 பேஷண்ட்ஸ டாக்டர் சரவணன் அனுப்பியிருக்காரு என கூற,
சுஜாதாவும் முயன்று தன் சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஓகே 2 பேரோட ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க என கேட்டு வாசித்தவர் தான் இருந்த மனநிலையில் தெளிவாக படிக்காமல் விட்டுவிட்டார். பற்றாக்குறைக்கு 2 பேஷண்ட்ஸ் பெயர்களும் கிட்டத்தட்ட குழப்புவது போல சாதனா சாரதா என்று இருக்க மேலும் சிந்திக்க தூண்டாமல் மூளையை பழுதாக்கியது. தன் விளைவு நம் சாதனாவின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. ஆம், அப்பண்டெக்டோமி சர்ஜரி செய்ய வேண்டிய சாதனாவிற்கு தவறுதலாக ஹிஸ்டெக்டோமி சர்ஜரி செய்யப்பட்டது. அதாவது குடல்வால் நீக்கப்பட வேண்டிய சாதனாவிற்கு தவறுதலாக பெண்களுக்கே அமைந்த சொத்தான அவளின் அடுத்த தலைமுறை வரவிருக்கும் கருவூலமான அவளது கருப்பையானது நீக்கப்பட்டது. செய்து முடிக்கும் வரை மருத்துவருக்கு எதுவும் தோன்றவில்லை. அடுத்த பேஷண்ட் சாரதாவிற்கு அவருக்கு செய்யப்பட வேண்டிய 2 அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்தது. சிகிச்சை முடிந்து வெளியே வந்தவர் முதலில் சாதனாவின் தாய் தந்தையிடம், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது, கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க, கர்ப்பப்பை எடுத்ததுனால கொஞ்ச நாளுக்கு ரொம்ப நடக்க வேணாம் என கூறவும் முதலில் பத்மாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவர்களின் அதிர்ச்சியை கண்ட டாக்டர் புரியாமல் முழிக்க, பத்மாவோ, டாக்டர் அப்பண்டிக்ஸ் ஆபரேஷன் தானே என் பொண்ணுக்கு பண்ணீங்க, இப்ப வேற ஏதோ சொன்னீங்க என கேட்கவும் சிறிது குழப்பம் ஏற்பட்டது மருத்துவருக்கு. சாரி ரிப்போர்ட் மாத்தி சொல்லிட்டேன், அந்த பேஷண்ட் அட்டெண்டர்னு நினைச்சு, வெரி சாரி என கூறி அந்த அட்டெண்டரிடமும் கூறிவிட்டு தன் அறைக்கு வந்து அமர்ந்தார் சுஜாதா. ஆனால் மனமோ படபடவென அடித்து கொண்டது. அவங்க என்ன சொன்னாங்க, அப்பண்டிக்ஸா என யோசித்தவர் மீண்டும் 2 ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்தவருக்கு உலகமே தலைகீழாய் தெரிந்தது. இப்பொழுதுதான் அவர் செய்த தவறு அவருக்கு புரிந்தது. உடலெல்லாம் வியர்க்க, கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வர செய்வதறியாமல் திணறினார். கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. நிறைய இடங்களில் இவ்வாறு தவறுதலாக சிகிச்சை கையாளப்படுகிறது. கவனமின்மையே காரணம். யானைக்கும் அடிசறுக்கும் என்பதுதான் இங்கு நிகழ்ந்துள்ளது. இது மருத்துவம் மட்டுமல்ல, எல்லா தொழிலுக்கும் பொருந்தும். தயவு செஞ்சு வேலையில இருக்கிற நெருக்கடிய, மன உளைச்சல வீட்ல காட்டாதீங்க. அதே மாதிரி வீட்ல நடக்கிற பிரச்சனைய வேலை செய்யும் போது நினைக்காதீங்க. ரெண்டுமே ஏதாவது ஒரு வகையில நமக்கு பாதிப்பு இல்லைனாலும் நம்மள நம்பி வந்த யாருக்கோ வாழ்க்கையே புரட்டி போற்றும். எப்போதும் தெளிவான சிந்தனையில இருந்தா மட்டும் பணியை மேற்கொள்ளுங்க. சுஜாதாவும் தனது மனநிலையில் ஒரு நிலையில் இருந்திருந்தால் இன்று ஒரு பெண்ணின் எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகாமல் இருந்திருக்கும் அல்லவா? அகம் 20. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பொண்ணுக்கு வயசு என்ன இருக்கும் என நினைத்துவிட்டு ரிப்போர்ட்டில் அவளின் வயதை பார்க்க 20 என குறிப்பிட்டிருக்க அதனை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தவர், ஐயோ அநியாயமா என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை போக போகுதே, எல்லாம் என்னாலதான், நான் தான் கவனம் இல்லாம இப்படி பண்ணிட்டேன். இந்த பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட என் பொண்ணு வயசுதான். ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே? எத்தனையோ பொண்ணுங்களுக்கு என் கையாலேயே பிரசவம் பார்த்து அவங்க வம்சம் தழைக்க காரணமா இருந்திருக்கேன். இப்போ அதே கையால ஒரு பொண்ணோட சந்ததியை அழிக்க காரணமாயிட்டேனே என தன் தலையில் அடித்தபடி கதறி அழுதார். ஒரு பெண்ணிற்கு அவளின் கருப்பை எவ்வளவு முக்கியமானது என்று கைனகாலஜிஸ்டாக இருக்கின்றவருக்கு தெரியாதா? அவரின் மனசாட்சியோ அவரை குத்தி குடைந்தது. அழுது கொண்டிருக்க திடீரென ஏதோ தோன்ற விறுவிறுவென அறுவை சிகிச்சை செய்து எடுத்த உறுப்புகளை பாதுகாப்பாக வைக்கும் இடத்திற்கு விரைந்தார். கடவுளே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் நான் யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருவேன் என நினைத்து கொண்டே தன் பதற்றத்தை மறைத்து அங்கு சென்று கேட்க, அங்கேயோ அடுத்த பேரதிர்ச்சி. சற்று நேரத்திற்கு முன்புதான் வேறொரு மருத்துவமனையில் வேறு ஒருவருக்கு கர்ப்பப்பை மாற்று அறுவை சிகிச்சை நடத்த கர்ப்பப்பை வேண்டுமென்று அறிவித்திருக்க, இவளின் இரத்த வகை தேவைப்படுபவரின் இரத்தத்தோடு ஒத்துப்போகவும் அங்கே அனுப்பி வைத்து விட்டதாக கூறினர். மேலும் அடுத்த பெரிய இடி இறங்கியது மருத்துவர் சுஜாதா அவர்களின் தலையில். அந்த மருத்துவமனைக்கு கால் செய்து கேட்க, அவர்களோ அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறிவிட்டனர். அதை கேட்டவருக்கு அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. அங்கேயே தலையில் கை வைத்து அமர்ந்துவிட அவருக்கு உலகமே தலைகீழாய் சுற்றியது. மருத்துவம் என்ற சேவையில் தன்னால் இவ்வளவு பெரிய இழிவான காரியம் நடந்துவிட்டதே, அதுவும் வயது பெண்ணின் வாழ்க்கை தன்னால் பறிப்போய் விட்டதே என்ற குற்ற உணர்வு மேலும் மேலும் எழ கண்கள் கரித்து கொண்டு வந்தது. இவ்வாறு அவர் அமர்ந்திருக்க வேகமாக அவரை தேடி வந்த நர்ஸோ, டாக்டர் டாக்டர் என பதறியபடி ஓடி வந்தாள். என்னாச்சு சிஸ்டர் என அதிர்ச்சியாக கேட்க,
டாக்டர், இப்ப ஆபரேஷன் முடிஞ்ச அந்த சாதனாங்கிற பேஷண்ட்டுக்கு திடீர்னு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு கத்துறாங்க என பயந்தபடி கூற இவருக்கு புரிந்தது அப்பெண்டிக்ஸ் பெயின் அதிகமாகிவிட்டது என்று. ஐயோ, இத பண்றதுக்கு பதிலா நான் மாத்தி பண்ணிட்டேன், நான் டாக்டரா இருக்க தகுதியே இல்ல என மனதளவில் வருந்திய அவர் பிறகு அவளை வந்து பரிசோதித்துவிட்டு மீண்டும் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண சொன்னார். சாதுவின் பெற்றோர்களிடம் இந்த மாதிரி 1-2 கேஸுக்கு நடக்கும், அனஸ்தீஷியா சரியா வேலை செய்யாம ஆகியிருக்கு, அதனால பெயின் தெரியுது என ஏதேதோ அவர்களுக்கு புரியாதபடி கூற அவர்களும் தனக்கு பெண் நலமாக இருந்தால் போதும் என நினைத்து ஒப்புக்கொள்ள இப்பொழுது அவளுக்கு செய்யப்பட வேண்டிய அப்பண்டக்டோமி ஆபரேஷன் நடந்து முடிந்தது. இம்முறை மிகவும் கவனமாக செய்து முடித்தவர் எல்லாம் முடிந்த பிறகு அவளின் முகத்தை பார்க்க அவருக்கோ மேலும் மேலும் அழுகைதான் வந்தது. இத அப்படியே மறைக்கிறது சரியில்லை, எனக்கு அப்படி செய்ய மனசும் வராது. எப்படியாச்சும் இந்த பொண்ணுகிட்ட நான் உண்மைய சொல்லிருவேன், அப்புறம் அந்த பொண்ணு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா இப்ப சொன்னா இன்னும் அவளுக்கு தான் ஆபத்து, காயம் எல்லாம் ஆறட்டும் என நினைத்தவர் அவளை 1 மாதம் மருத்துவமனையில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். சாதுவின் பெற்றோரோ, டாக்டர் அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணுனா 2 வாரத்துல ரெக்கவர் ஆகிருவாங்கன்னு சொன்னாங்களே என கேட்க சுஜாதாவோ ஒரு கணம் தடுமாறி பிறகு தன்னை சுதாரித்து, ஆமா, ஆனா உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் மேஜர் இன்ஜுரி ஆகிருக்குல்ல, அதான் ரொம்ப வீக்கா வேற இருக்காங்க, அதனாலதான் என கூறியவர் பிறகு என்ன யோசித்தாரோ தெரியவில்லை. திடீரென, எப்பவும் வருஷத்துக்கு ஒரு தடவை யாருக்காவது இலவசமா மருத்துவம் பாக்குறது என்னோட வழக்கம், இந்த வருஷம் அது உங்க பொண்ணா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். நீங்க செஞ்ச ஆபரேஷன் அண்ட் இந்த 1 மாசம் அட்மிட் ஆனதுக்கான செலவு எல்லாமே நானே பாத்துக்கிறேன் என அவர் கூற சாதுவின் பெற்றோர்களோ புரியாமல் முழித்தனர். உங்க பொண்ண பாக்க எனக்கு என்னோட பொண்ண பாக்குற மாதிரியே இருக்கு, அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவிய உங்க பொண்ணுக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன் என கூறவும் அவர்களோ மனதார நன்றி தெரிவித்துவிட்டு அவரை வாழ்த்து விட்டு சென்றனர். அவர்கள் சென்றதும், உங்க பொண்ணு வாழ்க்கையே நான் சீரழிச்சிட்டேன், அதுக்கு பிராயச்சித்தமா நான் என்ன செஞ்சாலும் அது ஈடாகாதுதான், ஆனாலும் என்னால முடிஞ்ச இந்த சின்ன விஷயத்த பண்ண நான் நினைச்சா நீங்க என்ன வாழ்த்திட்டு போறீங்க, என்னோட சொந்த விருப்பு வெறுப்பு காரணத்தினால உங்க பொண்ணு வாழ்க்கைய பலி கொடுத்துட்டேன், நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ என நினைத்து நினைத்து மனதினுள் புழுங்கினார். மயக்கம் தெளிந்து கண் விழித்த சாதனாவிற்கோ ஏதோ ஒன்று மனதை அழுத்துவது போன்று தோன்றியது. தன்னை விட்டு ஏதோ ஒன்று பிரிந்து சென்றது போன்ற உணர்வு தானாகவே தோன்றியது. கண் விழித்த அதே நேரம் பக்கத்து அறையில் குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்டது. ஏனோ ஒரு தாய் தன் குழந்தையை காணாமல் தவித்தால் எவ்வாறு இருக்குமோ அது போன்ற ஒரு தவிப்பு ஏற்பட்டது சாதனாவிற்கு. மனதிலும் இனம் புரியா வலி. அவளின் முகத்தை வைத்தே ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த அவளின் அன்னை பத்மா, என்னாச்சு சாது, ஏன் அப்படி பாக்குற, இப்ப ஏதோ வயிறுல வலி தெரியுதா என கேட்க அவளோ இல்லை என தலையாட்டினாள். மா, எனக்கு என்னவோ போல இருக்குமா என சோர்வாய் கூற சீனிவாசனோ, அது இப்பதானடா ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணு முழிக்கிற, அதான் அப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் தூங்கு, சரியாகிரும் என கூற அவளும் கண்மூடி உறங்கினாள். நன்கு ஆழ்ந்து உறங்கியவளுக்கு திடீரென கனவு வந்தது. கனவிலோ ஒரு சிறு குழந்தை வேறொருவரின் கையை பிடித்தபடி இவளை பார்த்து அம்மா அம்மா என கத்தி அழுவது போல் வர, என் குழந்தை என சத்தமிட்டு பதறியபடி தூக்கத்திலிருந்து விழித்து வேர்க்க விறுவிறுக்க அமர்ந்தாள். சத்தம் கேட்டு பதறிய அவளின் பெற்றோர், என்னாச்சு சாது, ஏன் கத்துன என பதறியபடி அருகில் வர அப்பொழுதுதான் அது கனவு என்று தெரிந்தது சாதுவிற்கு. தான் கண்ட கனவை தன் தாயிடம் சாது கூற அவரோ, நிறைய குழந்தைங்க அப்பப்போ அழுதுட்டே இருக்குதுல்ல, அதெல்லாம் உன் காதுல விழுந்திருக்கும், அதான் இந்த மாதிரி கனவு வருது போல, ஒண்ணுமில்ல, வா அம்மா மடியில படுத்துக்கோ என கூற அவளும் தன் அன்னையின் இடையை கட்டி கொண்டு படுத்தாள். இது போன்ற ஏக்கம் அடிக்கடி அவளுக்கு ஏற்படுவதை அவளால் நன்கு உணர முடிந்தது. ஆனால் காரணம்தான் தெரியவில்லை. தாய்மை என்பது ஒரு கருவை சுமக்கும் போதுதான் ஒரு பெண்ணுக்கு வரவேண்டும் என்பது இல்லை, அது பெண்ணிற்கே உரித்தானது. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிறக்கும் பொழுதே தாய்மை உணர்வும் உயிரோடு கலந்து விடுமோ என்னவோ. தாய்மை என்பது குணம் அல்ல, அது உன்னதமான உணர்வு. அந்த உணர்வுதான் இப்பொழுது தன் கருவில் ஒரு குழந்தையை சுமக்கவில்லை என்றாலும் கூட இனி குழந்தையை சுமக்க முடியாத நிலையில் சாதனா இருப்பதை அவளுக்கு மறைமுகமாக தெரியப்படுத்துகிறது.
இவ்வாறான எண்ணங்கள் மனதில் ஏற்படும் போதெல்லாம் புத்தகம் வாசித்தும் தன் காதலன் இசையை மனதில் நினைத்தபடியும் தனது கவனத்தை திசை திருப்பினாள். காதலனும் ஒரு குழந்தை போல்தானே. அதனால் இவனை பற்றிய எண்ணங்கள் சாதுவை மறைமுக குழந்தை ஏக்கத்திலிருந்து திசை திருப்பியது. இப்பொழுது எல்லாம் எந்த கதை வாசித்தாலும் அதில் இவளின் கற்பனைக்கு வருவது சாட்சாத் நம் இசை தமிழ்தான். அவன் அவளிடம் கூறிய ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து சிரித்துக் கொள்வாள். நீ மட்டும்தான் என்ன நினைச்சு கதை வாசிப்பியா? நானும் உன்னை நினைச்சுதான் வாசிப்பேன். போடா, சீக்கிரம் உன்னை பார்க்கணும் தமிழ். என்னோட காதல உன்கிட்ட சொல்லணும் தமிழ். நீ இருக்கும்போது உன் அருமை புரியல. இப்பதான் என்னோட மரமண்டைக்கு புரியுது. உன்னோட காதல நிராகரிச்சு உன்னை இத்தனை நாளா நான் கஷ்டப்படுத்திருக்கேன்ல. ஆனாலும் நீ என்ன தொந்தரவு பண்ணாம என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்க. நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. கூடிய சீக்கிரம் உன்கிட்ட வந்து என் காதல சொல்வேன் என தனக்குள் கூறிக்கொண்டு சிரித்து கொண்டாள். சாதனாவின் அகம் முழுவதும் அவளின் தமிழ் ஆட்கொண்டு விட்டான். கல்வன் அவன். அவ்வப்போது பாருவும் கல்லூரி முடிந்து இவளை வந்து பார்த்து செல்வாள். பாருவிடம் தன் காதலை கூறலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் சரியான சந்தர்ப்பம் அமையாது. உடன் அவளின் தாயோ தந்தையோ இருந்துவிட சாதுவும் பிறகு கூறிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள். சுஜாதாவும் அடிக்கடி வந்து கவனமுடனும் அக்கறையுடனும் பார்த்து செல்வார். ஆனாலும் குற்ற உணர்வு அவரை நிம்மதியாக வாழ விடவில்லை. இருந்தும் அவள் நலன் கருதி தன் தவறை ஒப்புக்கொள்ளும் தருணத்திற்காக காத்திருந்தார். அவ்வாறே 3 வாரம் கடந்திருக்க அன்று ஒரு நாள் அவள் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். அப்பொழுது உள்ளே வந்த மருத்துவரோ, எங்கம்மா உன் பேரண்ட்ஸ் என கேட்க, அவளோ சிரித்த முகத்துடன், அவங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சமையல் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க டாக்டர் என கூற, அவளின் சிரிப்பை காண காண இவருக்கு குற்ற உணர்வாகத்தான் இருந்தது. வர எவ்வளவு நேரம் ஆகும் என அவர் கேட்க, அவளோ 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏதோ அர்ஜென்ட்டா என சாது கேட்க, சுஜாதாவோ இதுதான் சரியான நேரம் என்று தோன்ற கதவினை அடைத்தவர் கண்கள் கலங்க அவள் அருகில் வந்தார். அவளோ, ஐயோ டாக்டர் என்னாச்சு, ஏன் கண் கலங்குறீங்க என கேட்க, பட்டென அவளின் காலில் விழுந்து கதறினார். அதில் பதறிய சாதுவோ, ஐயோ டாக்டர் என்ன இது, எதுக்கு ஏன் கால்ல விழுறீங்க என கேட்க, சுஜாதா நடந்த அனைத்தையும் கூறி கதறி அழுதார். அனைத்தையும் கேட்ட சாதனாவோ பேரதிர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இமைக்க மறந்து கண்கள் கலங்க பிரம்மை பிடித்தது போன்று அமர்ந்திருந்தாள். என்ன மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். இது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கும் தெரியும். உன் வாழ்க்கையே என்னால கேள்விக்குறியாகி நிக்குது. என்னால இந்த விஷயத்த மறைச்சு குற்ற உணர்வோட வாழ முடியல. அப்பவே சொல்லிருப்பேன். ஆனா உன்னோட உடம்பு கொஞ்சம் சரியானதும் சொல்லலாம்னு தான் கடத்திட்டு இருந்தேன். இப்ப சொல்லிட்டேன். உனக்கும் என் பொண்ணு வயசுதாண்டா ஆகுது. இப்படி ஒரு காரியம் என் கையால நடந்துட்டுன்னு நினைக்கும் போது என்னால நிம்மதியா இருக்க முடியலம்மா. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா தான் இருக்கேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. இதுக்கு அப்புறம் நான் இந்த டாக்டர் கோட்டை போட முடியாம போனா கூட பரவாயில்ல. உன் வாழ்க்கையை கெடுத்து நான் வாழ விரும்பல. என்ன மன்னிச்சிருமா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேமா என அவள் காலடியில் விழுந்து கதறினார். தன் செவியில் விழுந்த வார்த்தைகள் அனைத்தும் மெய்தானா இல்லை ஏதேனும் கனவா என்று யூகிக்கவே சில கணங்கள் பிடித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நிதர்சனம் புரிய ஆரம்பிக்க ஓவென கதறி அழுதாள். சவுண்ட் ப்ரூஃப் டெக்னாலஜியுடன் அந்த அறை கட்டப்பட்டிருக்க கதவு திறந்திருந்தால் மட்டுமே உள்ளே இருக்கும் சத்தம் வெளியே கேட்கும். கதவு மூடியிருந்தபடியால் இவர்களின் அழுகுரல் வெளியே கேட்கவில்லை. சாதுவுக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் புரிந்தது. அன்று குழந்தையை பற்றிய கனவு, குழந்தை பற்றிய ஏக்கம் இதெல்லாம் வந்ததற்கு காரணம் இதுதான் என்று. இனி தன்னால் தாய்மை அடைய முடியவே முடியாது என்று நினைக்க நினைக்க மனது வலித்தது. தவறு செய்த மருத்துவர் தன்னை விட கதறி அழும்போது இவளும் அழுவதை விட அவளால் என்னதான் செய்ய முடியும்? அவர் கூறியது போல் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் மட்டும் என்ன ஆகிவிடப் போகிறது? அழுது அழுது ஓய்ந்தனர் இருவரும். ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் சுஜாதாவோ, இல்லம்மா, நான் ஒரு மிருகம். நான் டாக்டரா இருக்க தகுதியே இல்லாதவ. நான் எல்லாம் உயிரோட இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது என மன அழுத்தம் அதிகமாகி பைத்தியம் பிடித்தது போன்று சொன்னதையே சொல்லியவர் திடீரென கத்தியை எடுத்து தன் கையை தானே கிழிக்க போக
சட்டென சுதாரித்து அவரிடமிருந்து கத்தியை பிடுங்கி நூலிழையில் அவரை காப்பாற்றினாள் சாதனா. டாக்டர், என்ன காரியம் பண்றீங்க என கேட்டபடி அவரை பார்க்க, அவரோ, என்னால முடியலம்மா. எப்படியும் ஒரு நாள் இது வெளியே தெரிஞ்சு எல்லாரும் என்ன தப்பா பேசி அத கேட்டு நான் சாகத்தான் போறேன். அப்படி இல்லனாலும் என்னோட மனசாட்சியே குற்ற உணர்வுல என்ன கொன்னுரும். அதுக்கு நானே செத்துருவேன் என கூற, சாதுவுக்கோ அவரை தேற்றுவதா இல்லை தன்னிலையை எண்ணி வருந்துவதா தெரியவில்லை. மனதில் பாரம் கிலோ கணக்கில் இருந்தாலும் தன் கண்ணீரை துடைத்தவள் ஆழ்ந்த பெருமூச்செடுத்து, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு கஷ்டமாதான் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனாலும் என்னோட கர்ப்பப்பை இன்னொருத்தருக்கு தாய்மை அடையறதுக்கு உபயோகமா போயிருக்குன்னு நினைச்சு மனச தேத்திக்கிறேன். என் விதியில இப்படியெல்லாம் நடக்கணும்னு எழுதியிருந்தா அது நீங்கன்னு இல்ல, கண்டிப்பா யார் மூலமாவது நடந்திருக்கும். என்னோட கெட்ட நேரம். இத பத்தி வெளிய நான் மூச்சு விட மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம். இனிமே நீங்க இப்படி ஒரு விஷயம் நடக்காம பாத்துக்கோங்க என தீர்க்கமாக எங்கோ வெறித்தபடி கண்களில் வழிகின்ற அருவியை துடைத்தபடி கூறி முடித்தாள். அவளின் பதிலை கேட்ட சுஜாதாவோ ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் அதே சமயம் குற்ற உணர்ச்சி மேலோங்கவும் பார்த்தார். அவள் திட்டி இருந்தாலாவது பரவாயில்லை, பெருந்தன்மையாக எப்பொழுதும் அவரின் உயிரை காக்க பேசுகிறாள் என்று கேட்கவும் என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. சுஜாதா எவ்வளவு கூறியும் சாதனா அவருக்கு தண்டனை தர மறுத்துவிட்டாள். என் விஷயத்துல நீங்க பண்ண தப்புக்கு நிஜமாவே நீங்க வருத்தப்படுறதா இருந்தா, நிஜமாவே நீங்க தெரியாம பண்ண தப்பா இருந்தா, இன்னொரு தடவை இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்களும் எந்த தப்பான முடிவும் எடுத்துக்காதீங்க. என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிருவாங்க. அவங்க நிம்மதி எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் என கூறவும் வேறு வழியின்றி சுஜாதா வெளியே சென்றார். சாதுவும் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுது கரைந்தாள். இவ்வாறு சாது நடந்த அனைத்தையும் கடல் அலையை வெறித்தவாறு பாருவிடம் கூறி முடிக்க, பாருவுக்கோ நிற்காமல் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், சாது, என்னடி இது? உனக்கு ஏண்டி இப்படியெல்லாம் நடக்கணும்? நீ யாருக்கு என்னடி துரோகம் பண்ணுன? என்னதான் உனக்கு பண்ண தப்புக்காக அந்த டாக்டர் ஃபீல் பண்ணாலும் அவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்கள ஏண்டி சும்மா விட்ட? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ அவங்க அட்ரஸ் கொடு. எனக்கு மனசு ஆறல. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம வீட்டு பிரச்சனைய மனசுல வச்சு ஆபரேஷன் பண்ணி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பனா என அழுகையுடனும் ஆற்றாமையுடனும் பாரு கூற, சாதுவோ அவளை விரக்தியாக பார்த்து சிரித்தபடி, நீ தண்டனை கொடுக்கணும்னா இப்ப அவங்க கல்லறைக்கு தான் கொடுக்கணும் என கூறவும் பாரு அதிர்ந்து பார்த்தாள் சாதுவை. என்ன சாது சொல்ற என அப்பட்டமான அதிர்ச்சியில் கேட்க, மீண்டும் தான் விட்டதிலிருந்து கூற ஆரம்பித்தாள் சாதனா. அகம் 21. பிறகு மருத்துவமனையில் இருக்க வேண்டிய 1 மாத காலம் முடியவும் சாதனாவை அவளின் பெற்றோர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அவள் எப்பொழுதுமே வருத்தமாக இருப்பதை பார்த்த அவளின் அன்னையோ, சாது, ஏண்டி எப்பவும் சோகமாவே இருக்க, என்னாச்சு என கேட்க, அவளோ, இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ நாள் இருந்தது ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல என கூறியவள் எப்பொழுதும் தனிமையிலேயே இருக்க முடிவு செய்தாள். இந்த நேரம் கல்லூரிக்கு சென்றால் தன் சோகமே எல்லாம் காட்டிவிடும். பாருவும் துருவி துருவி கேள்வி கேட்டு உண்மையை வாங்கி விடுவாளோ என்று பயந்து மிகவும் சோர்வாக இருப்பதாக கூறி மேலும் 1 மாதம் விடுப்பு எடுக்க அவளின் பெற்றோரிடம் கேட்க, அவர்களும் அவள் உடல் நலம்தான் முக்கியம் என்று நினைத்து சரி என்றனர். தான் காதல் உணர்ந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அவனிடம் காதல் கூற இயலா நிலையில் தான் இருப்பதை நினைத்து அடிக்கடி கண்ணீர் விடுவாள். ஒரு மனமோ உன் காதலையும் உனக்கு நேர்ந்த சம்பவத்தையும் அவனிடம் கூறு, அவன் நிச்சயமாக உன்னை ஏற்றுக்கொள்வான் என்று கூற, மறுமனமோ தெரிந்தே அவன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பவில்லை. அவன் என்னை திருமணம் செய்தால் அவன் சந்ததியே இல்லாமல் போய்விடும். இப்பொழுது அவன் காதலினாலும் அதனால் ஏற்படும் பெருந்தன்மையினாலும் என்னை ஏற்றுக்கொண்டாலும் என்றேனும் ஒரு நாள் எனது குறை பெரியதாக தெரியும் என்று கூற, இரு மனங்களுக்கு நடுவில் சிக்கி தவித்தாள். இறுதியில் கண்டிப்பாக அவனிடம் காதலை கூறக்கூடாது, அவன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் இனி தன் வாழ்க்கையில் திருமணம் என்ற ஒன்றே வேண்டாம் என்றும் தீர்க்கமாக முடிவு செய்திருந்தாள். இவ்வாறாக யோசித்து யோசித்து மனதினுள் மருகுவாள்.
எவ்வளவு நினைத்தும் அவளின் மனதை தனக்கு நடந்த விஷயத்தில் இருந்து திசை திருப்ப முடியவில்லை. அவ்வப்போது இசையின் நினைவுகள் வேறு அவளை பாடாய் படுத்த, அப்பொழுதுதான் எழுத்து பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று ஒரு யோசனை தோன்றியது. அவன் மேல் உள்ள காதலை அவனிடம்தான் கூற இயலவில்லை. கவிதைகளாக எழுதியாவது மனதினை தேற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணி தன் மன ஏக்கம், ஆசை, கனவு, இயலாமை அனைத்தையும் கவிதைகளாக எழுதினாள். அவளின் கவிதைகளை படித்து வாசகர்களும் சிலர் விமர்சனம் தெரிவிக்க சற்று மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. ஏனோ எழுத்து பயணம் அவளின் கவலையிலிருந்து அவளை முற்றிலும் நீக்காவிடிலும் கொஞ்சம் ஆறுதல் தந்தது. அப்பொழுதுதான் தன் வாழ்க்கையே ஒரு நாவலாக எழுதலாம் என்று யோசனை தோன்றியது. இசையுடன் சேர்ந்து வாழத்தான் கொடுத்து வைக்கவில்லை. இசையை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் பாவித்து வாழ்வது போல் எழுதி அதையே காலம் முழுதும் படித்துக்கொண்டு வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் என்று நினைத்து பெயர், ஊர் போன்ற சிலவற்றை மாற்றி கற்பனைகளுடன் கலந்து எழுத ஆரம்பித்தாள். உள்ளபடியே எழுதினால் யாரேனும் கண்டுபிடித்து விடுவார்களோ என்றஞ்சி இரவு உறக்கம் வராத நேரங்களில் எல்லாம் முழித்திருந்து எழுத ஆரம்பித்தாள். அன்றன்று எழுதுவதை அன்றே தான் வாடிக்கையாக கவிதை எழுதும் தளத்தில் பதிந்து விடுவாள். ஆரம்பத்தில் அவனை பார்த்தது, கல்லூரியில் அவனிடம் பேசியது, அவன் காதலை அவளிடம் கூறியது, அவள் அவனை நிராகரித்தது, பிறகு அவன் தூரமாக சென்றது, பிரிவின் ஏக்கத்தில் அவன் மேல் அவளுக்கு காதல் ஏற்பட்டது வரை அனைத்தையும் வேறு கோணத்தில் எழுதி முடித்தவளுக்கு அடுத்து தனக்கு நடந்த சம்பவத்தை எழுத மட்டும் மனம் வரவில்லை. கற்பனை என்று கூறிக்கொண்டு எழுதினாலும் மனம் மிகவும் வலித்தது. அதற்கு மேல் கதையை தொடர மனமில்லாமல் நிறுத்திவிட்டாள். கதையையும் நீக்கிவிட்டாள். இவ்வாறு 15 நாட்கள் கடந்திருக்க, அன்று அவளின் அன்னை பத்மா அவளின் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவளது கபோர்டில் அவளுக்காக வாங்கி வைத்திருந்த நாப்கின்ஸ் அனைத்தும் பயன்படுத்தாமல் அப்படியே இருக்க, அதனை கண்டவர், "ஏ சாது, இந்த மாசம் பீரியட்ஸ் வரலையா உனக்கு? நாப்கின் யூஸ் பண்ணவே இல்ல?" என கேட்க, சாதுவிற்கோ அப்பொழுதுதான் அப்படி ஒரு விஷயம் இருப்பதே ஞாபகம் வந்தது. கர்ப்பப்பை இருந்தால்தானே மாதவிடாயும் வரும். அவளோ உடனே சுதாரித்து, "அம்மா, டாக்டர் சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணும்போது கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, இந்த மாசம் ரொம்ப லேட்டா தான் பீரியட்ஸ் வருமா, இல்லனா அடுத்த மாசம் தான் வருமா, போக போக சரியாகிரும்னு சொன்னாங்க" என வாய்க்கு வந்ததை உளறிவிட, அவரோ, "என்னடி சொல்ற? அப்படியா? இந்த விஷயம் எல்லாம் சரியா இருக்கணும்டி. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை வரும். சரி, அடுத்த மாசம் பாப்போம். அப்பயும் வராம இருந்தா டாக்டர் கிட்ட காமிப்போம்" என கூறிக்கொண்டு சென்று விட்டார். அவர் சென்றதும் இவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. "பீரியட்ஸ் லேட்டா வரும்னு சொன்னதுக்கே இவ்ளோ வருத்தப்படுறியேம்மா. இதுல எனக்கு கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சா நீ எப்படிம்மா தாங்கிப்ப? இல்ல, மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் உனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த மாட்டேன்" என்று மனதினுள் கூறிக்கொண்டவள், இனி மாதம் மாதம் பீரியட்ஸ் வந்தது போல் நாப்கினை மட்டும் உபயோகிப்பது போல் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். "ஐயோ கடவுளே, இன்னும் என் வாழ்க்கை முழுக்க இப்படிதான் நடிக்கணுமா? எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை?" என அழுது புலம்பியவள், பிறகு எல்லாம் தன் தாய் தந்தையின் நிம்மதிக்காகத்தான் என்று மனதினை தேற்றிக் கொண்டாள். மனம் மிகவும் பாரமாக இருக்கவும், சற்று வெளியே போய்விட்டு வரலாம் என்று நினைத்து வீட்டில் சொல்லிவிட்டு நடந்து பூங்காவிற்கு சென்றாள். அங்கு சென்று அமர்ந்திருக்க, அவளின் அலைபேசிக்கு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. யாரென யோசித்தபடி அட்டன் செய்து காதில் வைக்க, மறுமுனையில், "சாதனா, நான் சுஜாதா பேசுறேம்மா. உன்னை நேர்ல பார்க்கணும். கொஞ்சம் வெளியே வர முடியுமா?" என படபடவென கேட்க, அவளோ, "டாக்டர் நீங்களா? நான் வெளியே தான் இருக்கேன். இந்த பூங்கால தான் இருக்கேன்" என கூற, "ஓ சரி, நானும் பக்கத்துல தான் இருக்கேன். நீ பார்க் என்ட்ரன்ஸ்ல வந்து நில்லு. 2 நிமிஷத்துல வந்துருவேன்" என கூற, இவளும் சரி என்றாள். என்னவா இருக்கும்? டாக்டர் ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுறாங்க? யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா என நினைத்தபடி நிற்க, இவளின் முன் சுஜாதா வந்து நின்றார். "என்னாச்சு டாக்டர்? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா?" என கேட்க, அவரோ, "ஐயோ, என்ன டாக்டர்னு சொல்லாதம்மா. உன்னோட தலைமுறைய அழிச்ச பாவி நானு. என்னால முடியல. இந்த 15 நாள் ஏதோ நான் நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. சரியா தூங்க கூட முடியல. என் குற்ற உணர்வு என்ன சாகடிக்குது. அப்ப கூட நான் செஞ்ச தப்ப சரி பண்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு எல்லாம் தேடுனேன். இப்போதைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல. என் பொண்ணு இப்போ டாக்டருக்கு தான் படிச்சிட்டு இருக்கா.
நான் செஞ்ச தப்பு வெளிய தெரிஞ்சா அவளோட கனவு நிறைவேறாம போயிரும். அதனால எனக்கு வேற வழி தெரியல. நீ ஒரு 2 வருஷம் கழிச்சு என்னோட பொண்ண போய் சந்திச்சு நான் உனக்கு பண்ண கொடூரத்த சொல்லு. நான் செஞ்ச பாவத்த என் பொண்ணு சரி பண்ணி வைப்பா. கண்டிப்பா என் பொண்ண போய் பாரு. மறந்துராத. நான் உயிரோட இருந்தா இந்த குற்ற உணர்வுல ஆபரேஷன் பண்ணி இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கைய கெடுத்துருவேன். அதனால என்ன மன்னிச்சிருமா. கண்டிப்பா நான் சொன்னத செஞ்சிரு. நான் போறேன் என கூறிக் கொண்டிருந்தவர் அவள் சுதாரிக்கும் முன் பட்டென சாலையை கடக்க ஒரு லாரி இடித்து தூக்கி போட்டு சென்றது. அவர் கூறியது புரியாமல் சாதனா யோசித்துக் கொண்டிருக்க, சட்டென தன் கண்முன்னே சுஜாதா லாரியில் மோதி தூக்கி எறியப்பட சாதுவோ ஸ்தம்பித்து நின்றாள். ஆம், சுஜாதா குற்ற உணர்வு தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். ஏற்கனவே தான் செய்த கொடூரத்தை தன் மகளின் டைரியில் எழுதி வைத்துவிட்டு வந்தவர் கடைசியாக சாதுவிடமும் அதனை கூறிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சற்று முன் தன்னிடம் பேசிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது இரத்த வெள்ளத்தில் உயிர் பிரிந்து கிடக்க அதனை நேரில் கண்டவளுக்கு அதிர்ச்சியில் மயக்கம் வர மயங்கி சரிந்தாள். பிறகு அவளுக்கு தெரிந்தவர் யாரோ அவளை மருத்துவமனையில் சேர்க்க மயக்கத்திலிருந்து விழித்தவளுக்கு நடந்த எல்லாம் கண்முன்னே வர கதறிக்கொண்டு அழுதாள். அவளின் அன்னையோ, எல்லாம் கேள்விப்பட்டேன் சாது. உன்கிட்ட தற்செயலா பேசிட்டு ரோட் கிராஸ் பண்ணும்போது அந்த டாக்டருக்கு ஆக்சிடென்ட்னு கேட்கவே மனசு கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு எவ்ளோ பெரிய உதவி எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு இவ்ளோ கொடூரமான சாவா? விடுமா, நீ அழாத, எல்லாம் விதி என அவள் நேரில் கண்டதால்தான் இவ்வளவு அழுகிறாள் என நினைத்து அவளை தேற்ற, அவளும் எதுவும் கூற முடியாமல் தேம்பி தேம்பி அழ மட்டுமே செய்தாள். ஏற்கனவே தன் துயரில் தவித்தவள் இப்பொழுது அவரின் சாவு தன் கண்முன்னே நடந்தது மேலும் பாரத்தை ஏற்றியது. ஒரு வகையில் அவரின் உயிர் பறிபோக தானும் ஒரு காரணமோ என்று கூட தோன்றியது. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் மறந்து மனதை தேற்றி சராசரி வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அவ்வாறே அவள் ஓய்விற்கு கேட்டிருந்த 1 மாதமும் முடிய பிறகு கல்லூரி செல்ல ஆரம்பித்தாள். சற்று முகம் சுருங்கினாலும் அதனை கண்டுபிடித்துவிடும் பாருவிடம் அவளே கண்டுபிடிக்க முடியாதபடி தன் சோகத்தை மறைத்து சிரித்து வந்தாள். பாருவின் நகைச்சுவை குணம், அக்கறையெல்லாம் மேலும் சாது தன் துயரிலிருந்து விடுபட உதவியது. இசையை மனதினுள்ளே காதலித்து வந்தாலும் காதலை கூறக்கூடாது எனும் தன் முடிவில் தெளிவாக இருந்தாள். அவனும் 5வது செமஸ்டர் தேர்வு எழுத வந்தான். கண்கள் அவனைக் காண ஆவல் கொண்டாலும் உதடுகள் அவனிடம் காதலை கூற துடித்தாலும் அனைத்தையும் அடக்கி எப்பொழுதும் போல் சிறு சிரிப்பை மட்டுமே அவனுக்கு அளித்தாள். அவனும் அவள் கல்லூரி முடியும் வரை தொந்தரவு செய்யக்கூடாதென்றெண்ணி பேசாமல் விட்டுவிட்டான். ஆனால் இருவருமே ஒருவரை அறியாமல் ஒருவர் ரகசியமாக தத்தம் கண்களில் நிரப்பிக் கொண்டனர். பிறகு மீண்டும் அவன் சென்னை சென்று விட்டான். கடைசி செமஸ்டர் ஆரம்பித்த 2ஆம் மாதத்தில்தான் பிரகாஷ் என்பவன் சாதுவிடம் காதலை கூறினான். அவளும் முடியாது என்று கூறிவிட இவனும் காத்திருந்து பார்த்தான். பிறகு பொறுமையின்றி கோபத்துடன் 3 மாதங்கள் கழித்து செமஸ்டர் தேர்வன்று தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி அவன் கேட்க, அன்றுதான் இசை சாதுவிற்காக கோபம் கொண்டு அவனை அடித்தான். அப்பொழுது அவன் கண்ணில் தெரிந்த காதலை கண்டு கொண்ட சாதுவோ, கடவுளே, இவன் இன்னும் இவ்ளோ சீரியஸா என்ன லவ் பண்றானா? இல்ல இது நடக்க கூடாது என நினைத்தவள் வேண்டுமென்றே பிரகாஷிடம் இசையை தூக்கி வைத்து பேசினாள். அவனை மிகவும் நம்புவது போலவும் அவன் உன்னை போல் மோசமானவன் இல்லை எனவும் கூறினாள். அப்பொழுதுதான் அவன் மீண்டும் தன்னை காதலிக்க மாட்டான் என்றெண்ணி, அதேபோல் இசைக்கும் அன்றிலிருந்து பயம். எங்கே அவளிடம் மீண்டும் காதலை கூறினால் பிரகாஷை போல தன்னையும் நினைத்து விடுவாளோ என்று. பிறகு அவ்வாறே கல்லூரியும் நிறைவடைய தன் முழு கவனத்தையும் தனது எழுத்தில் செலுத்தி இப்பொழுது ஒரு எழுத்தாளர் எனும் அளவிற்கு வந்திருக்கிறாள். அவ்வாறே அவள் எந்த சிந்தனையும் இன்றி தன் துயரத்தை மறந்து இசையும் தன்னை மறந்திருப்பான் என்று நினைத்திருந்த சமயத்தில்தான் மீண்டும் பாரு இசையை பற்றி பேசியது, இசையின் பாடலை கேட்டது என படிப்படியாக மீண்டும் பழைய நினைவுகள் நெஞ்சில் பாரமாக குடியேற இன்று அனைத்தையும் பாருவிடம் கூறி முடித்தாள். அனைத்தையும் கேட்ட பாருவுக்கோ துக்கத்தில் வார்த்தைகள் வரவில்லை. எந்த ஒரு பெண்ணிற்கும் நேரக்கூடாத காரியம் தன் தோழிக்கு நேர்ந்ததை எண்ணி மிகவும் வருந்தினாள். அவளை ஆதரவாக அணைப்பதைத் தவிர வேறு ஆறுதல் அவளால் கூற முடியவில்லை. இப்ப சொல்லு பாரு, எப்படி இசைக்கிட்ட என் காதல நான் ஒத்துப்பேன்?
தெரிஞ்சே அவன் வாழ்க்கைய கெடுக்க சொல்றியா? என ஆதங்கமாக சாது கேட்க, பாருவோ, இல்லடி, இப்பலாம் நெறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்திருக்கு என கூற வர அவளை தடுத்தவள், இல்ல பாரு, எதையுமே முழுசா நம்ப முடியாது. அதுவும் குழந்தை விஷயத்துல கர்ப்பப்பை நல்லா இருக்கிறவங்களுக்கே இப்பலாம் கஷ்டப்படுறாங்க. இதுல நான்லாம் எக்செப்ஷனல் கேஸ். வாய்ப்பு ரொம்ப கம்மி. வேணாம் பாரு, ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் இப்படியே இருந்துடுறேன் என சாது கூற, லூசாடி, எவ்ளோ காலத்துக்கு உன்னால தனியா வாழ முடியும்? சரி, எப்படினாலும் உன் அப்பா அம்மா உனக்கு மாப்பிள பாக்க தானே செய்வாங்க. அப்ப என்ன பண்ணுவ? என கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ இப்ப நான் சொன்ன எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம். மீறி சொன்னா முடிவு ரொம்ப மோசமா எடுப்பேன் என எச்சரித்தவள் விறுவிறுவென எழுந்து சென்று விட்டாள். அவள் செல்வதையே பார்த்த பாருவோ, கடவுளே, என்ன இது? இவளுக்கே இவ்ளோ பெரிய சோதனை. பாவம் சாது, அவளுக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும் என வேண்டியவள் தன் கண்ணின் ஓரம் கசிந்த நீரை துடைத்துவிட்டு எழுந்து அவளின் பின்னே சென்றாள்.